முதல் என்னை மட்டும் தனியாக அனுப்புனாங்க, அதான் அவங்கள கூப்பிட்டேன், வந்துட்டாங்க. அது ரொம்ப நன்றி. நான் மட்டும் தனியாக போகணுன்னு. வதந்தி 2 எனக்கு வந்து மதுரையில் தான் கதையை சொன்னார் அவர். ஸோ மிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னும்போது நான் கூட ஏன்னா மணி கேரக்டர் தான் நானும் நினச்சேன். ஏன்னா மதுரையில் என்னெல்லாம் சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி, ரவுடியாக தான் எல்லாருமே யோசிப்பாங்க. யாருமே நானும் ஒரு 30 படம் பண்ணிட்டேன், யாரும் போலீஸாகவே யோசிக்கவே இல்லை. அப்போ போலீஸ் கேரக்டர் நான் மணி கேரக்டரா இல்லை போலீஸா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் தான் அந்த போலீஸ் அப்படின்னு. நல்லா யோசிச்சு சொல்லுப்பா, நாங்கள் என்ன ரவுடியாக மதுரைன்னு எடுத்தாலே நம்ம ரவுடியாக தான் காமிப்பாங்க. அப்போ நான் போலீஸ் சார் இல்லை போலீஸ் தான் சார் அப்படின்னு கதையை சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது. இது அவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணம் ஆண்ட்ரூ தான். அது வந்து இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்னவாக இருக்கணும், ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும். நம்ம போலீஸ்னோடனே யூனிஃபார்ம் போட்டோன்னே அப்படி வரப்பா நின்றுக்கிட்டு அப்படி நடந்து பிடிப்போம், அப்படிலாம் நடக்கூடாது சார். ரொம்ப சாதாரணமாக சார். ஏன்னா நம்ம எல்லாரும் போலீஸ்னே நிறைய நடிகர்கள் நம்ம கனவுல இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி நடக்கணும். இப்படிலாம் அதெல்லாம் இல்லை சார், சாதாரண மதுரையில் இருக்க ஒரு போலீஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் அதில் நடிக்கணும். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்ன மாதிரி ஒரு நிரபராதியை காப்பாற்றணும்னு ஒரு போலீஸ் போராடுற கதை. அந்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வதந்தி 2 இருக்கும். அவன் எப்படியாவது எல்லாம் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் படம்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு தோணும். ஆனால் இதில் வந்து பாவம் எப்படியாவது அவன் கண்டுபிடிச்சிடணும்னு போலீஸ் பக்கம் நிற்பீங்க. அப்படி ஒரு படமாக சீரியஸாக அது இருக்கும். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஏற்கனவே வதந்தி 2 அமேசானில் பெரிய ஹிட்டான ஒரு இது விஜய் சூர்யா சார் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் பெருசாக போன படம். அந்த சீரீஸை வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் இது செகண்ட் சீசன் போது வேறு இன்வெஸ்டிகேஷன், வேறு ரோல் அப்படிங்கும்போது இனிமேல் என்னை வந்து ரவுடியெல்லாம் ஃபார்ம் பண்ணணும். இந்த இதை பார்த்த பிறகு நிறையா போலீஸ் கேரக்டர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நான் ரெடியாக போட்டு வச்சுருக்கேன். யூனிஃபார்ம் ரெடியாக வச்சுருக்கீங்க. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். நான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இவங்ககிட்ட நான் சொல்றேன். அதாவது எங்க ப்ரொடியூசர் மேல எனக்கு ஒரு சின்ன இது, நான் பின்னாடி இருந்து கோவப்பட்டேன். அது சொல்லிட்டாரு, சுப்பிரமணியன் காலேஜ் போகையில இவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. அது உண்மையா? ஏன்னா இவங்க நடிச்ச படம் அந்த ஆட்டோ படம் ஓரம்போக்கு அப்புறம் தான் நான் சுப்பிரமணியம் பண்ணேன் சார். ஆமா சார், அதுக்கு தான் சார் அதை ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளாரிஃபை எல்லாருக்கும் பண்ணிருங்க. ஆமா சார், சொல்லுங்க. இதே கும்பலோட சுத்தி இந்த மாதிரி ஒரு காலேஜ் நினைச்சிட்டாங்க, தவறா நினைச்சிட்டாங்களாம், அதை பதிவு பண்ணிட்டாங்க. Actually, I think it's fair to say in our minds, I think we're always seeing you guys also as in college only. So, ஒரு valid addition தான். என்ன யோசிச்சிருந்தோம், அது அந்த குரூப்போட சேர்ந்து போறதுனால நம்ம வயசாக மறந்து போயிருக்கு. சார், நீங்கள் வந்து சொன்னீங்க தட் இது வந்து ஒரு சாதாரணமான போலீஸ் ஆஃபீஸர். பட் ஃப்ரம் த ட்ரெய்லர் நாங்கள் பார்த்ததுலேருந்து மூசா ரஜா வந்து இஸ் நாட் அ டிபிக்கல் போலீஸ் ஆஃபீஸர். ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்டர்னலி, அதாவது அவருக்குள்ளேயும் ஒரு போராட்டம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இன்டர்னல் டர்மாயிலை போர்ட்ரே பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்ததா? இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்ன இருந்ததுன்னா, அவர் கதை சொல்லும் போது அவன் சந்தோஷமான இருக்கணும், சிரிக்கக்கூட விட மாட்டார். சார் நீங்கள் சிரிச்சிட்டீங்க, மூசாரா சார் சிரிக்கக்கூடாது, சரி அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே சிரிக்காமல் தான் வரணும், அப்படி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அது 2 நாள் 3ஆவது நாள் போகும்போது 2 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் அது ஃபார்ம் ஆகிட்டோம் அப்படிங்கும்போது, ஏன்னா ரொம்ப செட்டிலாக பண்ணணும், ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அவன் பேர்டன்லாம் உள்ளே இருக்கும், அவனுக்கு பிரச்சனை இருக்கும், வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கணும், இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ எப்படியாவது ஒரு நியாயத்துக்காக போராடணுன்ற ஒருத்தனோட பேர்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இருந்தது. அது ஈஸியாக அது டைரக்டர் சொன்னதை அப்படியே நாங்கள் செஞ்சோம், அது வந்துருச்சு. இன்னொன்று வந்து கருப்பு சாமியை பற்றி ஒரு சாங் மதுரைனாலே 18ஆம் படி கருப்பு சாமி பற்றி இருக்கும். அது வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ உங்களுக்கு போகிறோம், பத்திரிகை நண்பர்களுக்காக சிறப்பாக அந்த இதை. இப்போ கருப்பு சாங் பாருங்கள், கருப்பு சாமி அந்த இதோட பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். வதந்தி சீசன் 1 வந்துட்டு ஒரு ஆர்கானிக் சக்ஸஸ். ஸோ அதுக்கப்புறமா சீசன் 2 லான்ச் பண்ணும்போது சீசன் 1 வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவுடைய சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திருப்பி எம்பசைஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், யாரும் பார்க்காதப்போ கள்ள தூக்குறதுல ஒன்றும் பெருமை இல்லை, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கள்ள தூக்குறதுல தான் சேலஞ்ச் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைமில் சீசன் 1 பண்ணதில் வந்துட்டு
அதை விட இப்போ எக்ஸ்பெக்டேஷனோட சீசன் 2 சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு கதையை ரெடி பண்ணி முடிச்சு அமேசானுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இட் ஹேட் டு பாஸ் த்ரூ புஷ்கர் அண்ட் காயத்ரி அண்ட் தே ஆர் டார்லிங்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு குழந்தையா குட்டியா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் அவங்களுடைய பேபிஸ் அண்ட் அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் அவங்களுடைய சில்ட்ரன். ஸோ அந்த விதத்தில் தோ வி ஆர் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாலாம் ஒன்றும் விட்டுற மாட்டாங்க. டே இது பத்தலை, இன்னும் பண்ணு புஷ் பண்ணிட்டு ஃபைனலாக வென் தே ஆர் கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் த ப்ராடக்ட், அதுக்கப்புறமா வாட் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் தே வென் த்ரூ பிஹைண்ட் இட் எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்து டைரக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தே ஆர் ஆக்சுவலி ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ். ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்துட்டு ஆமா. ஆனா காயத்ரி புஷ்கர் கிட்ட வந்து ஏதாவது சொன்னோம்னாலே அவங்க வந்துட்டு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. போதும் நம்ம அடுத்த மேட்ரு பேச ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க. பட் லாஸ்ட் 5 இயர்ஸா ஐ எம் இயர் இன் வால் வாட்சஸ். எனக்கு வெளியே போறதுக்கு மனசு இல்லை. ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் பீன். அண்ட் சீசன் 2 ரொம்ப நல்லா வந்திருக்குது. என்னன்னா ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி போயிருக்குது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் டேஸ்க்குள்ள 3 ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இவ்வளோ தூரத்துக்கு எங்களால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ரொடக்ஷன், என்ன சொல்றது, த காஸ்ட். ஆல்மோஸ்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தே ஹவ் ஆக்சுவலி ரியலி ஸ்ட்ரகிள் ஹார்ட். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு அந்த ஸ்டோரிக்குள்ள உள்ள போயிடுவீங்க. யூ வில் பி கம்ப்ளீட்லி லைக் மெஸ்மரைஸ்ட் வித் வாட் இஸ் தேர் இன் த வேர்ல்டு, அந்த வதந்தியுடைய வேர்ல்டுக்குள்ள. பட் ஆடியன்ஸ்க்கு தெரியாது. நீங்க எழுதும் போது யூ நீட் டு நோ அப்படிங்கிறதுக்காக ஐ எம் டெல்லிங் யூ திஸ். ஒரு 43 டேஸ் மதுரை, காரைக்குடி, ராமநாடு அண்ட் திருச்சி இங்கெல்லாம் வந்து கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு ஒரு 18 hours 20 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி இருந்தனால தான் they were able to do that hard work. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு I just want to tell you right now and then thank them. Almost everyone who has put their hard work behind this, I want to thank them particularly for this.